இப்போ நம்ம 10ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் அலகு 13 உயிரினங்களின் அமைப்பு நிலைகள் பார்க்க போகிறோம். கற்றல் நோக்கங்கள். இப்பாடத்தை கற்றபின் மாணவர்கள் பெறும் திறன்களானவ: அட்டை மற்றும் முயலின் புற அமைப்பு பற்றி புரிந்து கொள்ளுதல், உயிரிகளின் பல்வேறு வகையான உறுப்பு மண்டலங்களின் அமைப்புகளை அடையாளம் காணுதல், அட்டை மற்றும் முயலின் பல்வேறு உறுப்பு மண்டலங்களின் உடற்செயலியல் நிகழ்ச்சிகளை புரிந்து கொள்ளுதல், அட்டையின் ஒட்டுண்ணி தகவமைப்புகளை கற்றல், முயலின் பல்லமைப்பை அடையாளம் காணுதல் மற்றும் அதன் முக்கியத்துவத்தினை அறிதல், முதுகெலும்பற்ற அதாவது அட்டை மற்றும் முதுகெலும்புள்ள முயல் உயிரினங்களின் தேற்ற அமைப்பில் காணப்படும் வேறுபாடுகளை அறிந்துணர்தல். இது அறிமுகம். இந்த உயிர்கோளத்தில் காணப்படும் விலங்குகளின் அமைப்பு மற்றும் வாழ்முறைகளில் காணப்படும் பல்வகை தன்மை மிகுந்த ஆச்சரியப்படத்தக்கதாகவும் ஆர்வமூட்டக்கூடியதாகவும் உள்ளது. நம்மை சுற்றி நாம் காணக்கூடிய உயிரினங்கள் மிக சிலவே, ஆனால் இவ்வுலகில் எண்ணிலடங்காத விலங்கு சிற்றினங்கள் வாழ்ந்து வருகின்றன. விலங்குலகம். கிங்டம் அனிமலா என்பது முதுகுநான் உள்ளதன் அடிப்படையில் முதுகுநான் அற்றவை மற்றும் முதுகுநான் உள்ளவை என இரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளதை நாம் அறிவோம். புவியில் காணும் விலங்குகளுக்கிடையே அவற்றின் வாழ்முறை, வாழிடம், உருவ அமைப்பு மற்றும் இனப்பெருக்க முறை ஆகியவற்றில் மிக பெரும் அளவிலான வேறுபாடுகள் காணப்படுகின்றன. பாடப்பகுதியில் ஒரு முதுகுநானற்ற உயிரி அட்டை மற்றும் ஒரு முதுகெலும்புள்ள உயிரி முயல் ஆகியவற்றின் புறத்தேற்றம் மற்றும் உள்ளமைப்பியல் பற்றி கற்க உள்ளோம். அட்டையின் விலங்கியல் பெயர் இரிட்டினோரியா கிரனோலேசா என்பதாகும். இதன் தொகுதி வலைத்தசை புழுக்களை சார்ந்ததாகும். வலைத்தசை புழுக்கள் என்பவை உறுப்பு மண்டல அளவில் ஒருங்கமைப்புடைய கண்டங்களாக பிரிக்கப்பட்ட புழு போன்ற உடலமைப்புடைய விலங்குகளாகும். அடுத்து ஒரிக்டேலேக்கஸ் கியூனிகுலஸ் முயலின் விலங்கியல் பெயராகும். இதன் தொகுதி முதுகுநான் உள்ளவை மற்றும் வகுப்பு பாலூட்டிகளாகும். பாலூட்டிகளே விலங்குலகத்தின் மிக உயர்ந்த வகுப்பாகும். மற்ற அனைத்து வகை விலங்குகளை விட மிகவும் மேம்பாடு அடைந்தவை இவ்வுயிரிகள். பாலூட்டிகளின் மிக சிறப்பானதொரு பண்பு பெண் உயிரிகளில் காணப்படும் பால் சுரப்பிகளே. இவ்வுயிரிகள் வெப்ப இரத்த அழுத்த உயிரிகள் மற்றும் உடல் முழுவதும் உரோமங்களால் மூடப்பெற்றவை. அட்டை மற்றும் முயலின் புறத்தேற்றம், உள்ளமைப்பியல், உறுப்பு மண்டலங்கள் மற்றும் அவற்றின் செயல்பாடு பற்றி விரிவாக கற்போம். 13.1 இரிட்டினோரியா கிரனோலேசா அதாவது இந்திய கால்நடை அட்டை வகைப்பாடு நிலை. தொகுதி வலைத்தசை புழுக்கள். வகுப்பு இரிட்டினியா. வரிசை நேந்தோப்டெலிட்டா. பேரினம் இரிட்டினோரியா. சிற்றினம் கிரனோலேசா அப்படின்னு சொல்லுவாங்க. 13.1.1 வாழிடமும் வாழ்முறையும். இரிட்டினோரியா கிரனோலேசா இந்திய கால்நடை அட்டை இந்தியா, வங்காளதேசம், பாகிஸ்தான், மியான்மர் மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளில் காணப்படுகிறது. உயிரி நன்னீர் குளங்கள், ஏரிகள், சதுப்பு நிலங்கள் மற்றும் சிற்றடைகளில் வாழ்கின்றது. இவை புற ஒட்டுண்ணிகளாகவும் மீன்கள், தவளைகள், கால்நடைகள் மற்றும் மனிதனின் இரத்தத்தை உறிஞ்சும் சாங்கிவேரஸ் வகையினவாகவும் உள்ளன. அதாவது சாங்கிவேரஸ்ங்கிறது இரத்த உறிஞ்சிகள் சொல்லுவாங்க. 13.1.2 புற அமைப்பியல். அளவு மற்றும் உருவம். அட்டையானது மென்மையான புழு போன்ற நீண்ட கண்ட அமைப்புடைய உடலை கொண்டது. நீளும் போது நாடா போன்றும் சுருங்கும் போது உருளை போன்றும் மாறக்கூடியது. 35 சென்டிமீட்டர் நீளம் வரை வளரக்கூடியது. நிறமைப்பு. உடலின் முதுகு பகுதியானது ஆலிவ் பச்சை நிறமும் வயிற்று பகுதியானது ஆரஞ்சு மஞ்சள் அல்லது ஆரஞ்சு சிவப்பு நிறமும் கொண்டது. கண்டமைப்பு. மெட்டாமெரிசாக் கண்டமைப்பு உடலில் காணப்படுகிறது. அட்டையின் உடலில் 33 கண்டங்கள் அல்லது சோமைட்டுகள் என்ற பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இக்கண்டங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு கண்டமும் மேற்கொண்ட மேலோட்டமாக வளையங்கள் அல்லது அணுலையாக பிரிக்கப்பட்டுள்ளது. இனப்பெருக்க காலத்தில் குட்டை அதாவது கக்குன்னு சொல்லுவாங்க. குட்டை உருவாக்குவதற்கு 9 முதல் 11வது கண்டம் வரையில் தற்காலிக கிளைட்டெல்லம் உருவாகிறது. உணர்வேற்பிகள். உடலின் முதுகுப்புறத்தில் முதல் 5 கண்டங்களில் 5 இணை கண்கள் உள்ளன. ஒவ்வொரு கண்டமும் பல புடைப்புகளாலான உணர்வேற்பிகளை கொண்டுள்ளன. வளைய உணர்வேற்பிகள் ஒவ்வொரு வளையத்திலும், கண்ட உணர்வேற்பிகள் ஒவ்வொரு கண்டத்தின் முதல் வளையத்திலும் காணப்படுகின்றன.
ஒட்டுறிஞ்சிகள். அட்டையில் 2 ஒட்டுறிஞ்சிகள் உள்ளன. உடலின் முன் முனையில் உள்ள ஒட்டுறிஞ்சி முன் ஒட்டுறிஞ்சி அல்லது வாய் ஒட்டுறிஞ்சி என அழைக்கப்படுகிறது. இது உடலின் வயிற்று பகுதியில் முதல் 5 கண்டங்களை ஆக்கிரமித்து அமைந்துள்ளது. அது உடலின் இறுதி 7 கண்டங்கள் ஒன்றிணைந்து பின் ஒட்டுறிஞ்சி உருவாகின்றன. இரு ஒட்டுறிஞ்சிகளும் ஒட்டிக்கொள்ளவும் இடப்பெயர்ச்சிக்கும் பயன்படுகின்றன. முன் ஒட்டுறிஞ்சியானது உணவூட்டத்திற்கு உதவுகிறது. புறத்துளைகள். வாய் பார்த்தீங்கன்னா முன் ஒட்டுறிஞ்சியின் மையத்தில் வாய் காணப்படுகிறது. மலத்துளை சிறு துளையானது இது 26வது கண்டத்தின் முதுகுப்புற மையம் அதாவது மிட் டெரசல் பகுதியில் திறக்கிறது. அது நெப்டீரிய துளைகள். நெப்டீரியாக்கள் 17 இணை நெப்டீரிய துளைகள் மூலம் உடலின் வெளிப்பகுதியில் திறக்கின்றன. இத்துளைகள் 6 முதல் 22 வரையிலான கண்டங்களில் ஒவ்வொரு கண்டத்தின் கடைசி வளையத்தின் வயிற்று பகுதியிலும் காணப்படுகின்றன. ஆண் இனப்பெருக்கத்துளை. இத்துளை 10வது உடற்கண்டத்தின் 2 மற்றும் 3வது வளையங்களில் வயிற்று பகுதியின் மையத்தில் அமைந்துள்ளது. பெண் இனப்பெருக்கத்துளை இது 11வது கண்டத்தின் 2 மற்றும் 3வது வளையங்களில் வயிற்று பகுதியின் மையத்தில் அமைந்துள்ளது. கண்கள், முன் உறிஞ்சி, வாய், முதல் நெப்டீரிய துளை, ஆண் இனப்பெருக்கத்துளை, பெண் இனப்பெருக்கத்துளை, கண்ட புலன் வங்கிகள், நெப்டீரிய துளை, மலத்துளை, பின் ஒட்டுறிஞ்சி. அட்டையின் அதாவது முதுகுப்புற தேற்றம், 2வது வயிற்றுப்புற தேற்றம். செயல்பாடு. பள்ளியின் உயிரியல் ஆய்வகத்தில் உள்ள அட்டையின் பாதான மாதிரியை கொண்டு அதன் புறத்தேற்றத்தை உற்று நோக்குக. 2வது அட்டையை அறுவை செய்யும் நிகழ்வை கணினியில் காண்க. 3வது இந்தியாவில் அட்டைகள் எந்த புவிப்பரப்பில் பெருமளவு காணப்படுகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 13.1.3 உடற்பகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அட்டையின் உடல் 6 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. பகுதிகள். கண்டங்கள். தலைப்பகுதி முதல் 5 கண்டங்கள் 1-5 வரைக்கும். முன் கிளைட்டெல்லா பகுதி 6, 7, 8வது கண்டங்கள் வரையும். கிளைட்டெல்லா பகுதி 9, 10, 11 கண்டங்கள் வரையும். நடுப்பகுதி 12-22 வரையும். பின் அல்லது வால் பகுதி 22 முதல் 26 வரையும். பின் ஒட்டுறிஞ்சி 27 முதல் 33 வரையும். 13.1.4 உடற்சுவர். அட்டையின் உடற்சுவர் 5 அடுக்குகளை கொண்டது. அவை 1 கியூட்டிக்கல் வெளியடுக்கு. புறத்தோல் கியூட்டிக்கலை ஒட்டி அடியில் காணப்படுவது. தோல் புறத்தோலுக்கு அடியில் காணப்படுவது இணைப்பு திசுவால் ஆனது. தசை அடுக்கு வட்ட மற்றும் நீள்வட்ட தசைகளால் ஆனது. 5வது பேட்ரியாட்டால் திசு நீள் தசைகளுக்கு கீழே உள்ளது. உணவு குழாயை உறிஞ்சி உடற்குழி முழுவதும் நிரம்பியுள்ளது. 13.1.5 இடப்பெயர்ச்சி. அட்டை தளத்தில் 1 வளைதல் அல்லது ஊர்தல் முறையிலும் நீரில் 2வது நீந்துதல் முறையிலும் இடப்பெயர்ச்சி செய்கிறது. 1வது வளைதல் அல்லது ஊர்தல் இயக்கம். இவ்வகையான இயக்கமானது தசைகளின் சுருக்கம் மற்றும் நீள்தல் மூலம் நடைபெறுகிறது. இவ்வியக்கத்தின் போது ஒட்டிக்கொள்வதற்கு இரு ஒட்டுறிஞ்சிகளும் உதவுகின்றன. 2வது நீந்துதல் இயக்கம். அட்டையானது நீரில் மிகுந்த செயலாக்கத்துடன் நீந்தி அலை இயக்கத்தை மேற்கொள்கிறது. 13.1.6 ஜீரண மண்டலம். அட்டையின் ஜீரண மண்டலமானது நீண்ட உணவு பாதையும் ஜீரண சுரப்பிகளையும் கொண்டது. உணவுக்குழல். அட்டையின் உணவு பாதை வாய் முதல் மலத்துளை வரை நீண்டுள்ள நேரான குழலாகும். 3 ஆதார துளையலான வாய் முன் ஒட்டுறிஞ்சியின் மையப்பகுதியில் அமைந்து சிறிய வாய்க்குழியினுள் நீள்கிறது. வாய்க்குழியின் சுவரானது ஒரு வரிசையில் அமைந்த நுண்ணிய பற்களை கொண்ட 3 தாடைகளை பெற்றுள்ளது. உமிழ்நீர் சுரப்பிகளின் திறப்புகளை கொண்ட பாபிலாக்களுக்கும் தாடைகளில் உள்ளன. வாயும் வாய்க்குழியும் முதல் 5 கண்டங்களை ஆக்கிரமித்துள்ளன. வாய்க்குழி தசையாலான தொண்டையினுள் நீள்கிறது. தொண்டையை சுற்றிலும் உமிழ்நீர் சுரப்பிகள் அமைந்துள்ளன. இரத்தம் உறைந்து போவதை தடுக்கும் இருட்டின் என்ற பொருள் அட்டையின் உமிழ்நீரில் உள்ளது. தொண்டையானது குறுகிய குட்டையான உணவு குழாய் மூலம் தீனிப்பையுடன் இணைகிறது. உணவு பாதையின் மிக பெரிய பகுதி தீனிப்பையாகும். இது தொடர்ச்சியாக அமைந்த 10 அறைகளை கொண்டது. இவ்வறைகள் வட்ட துளைகள் மூலம் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொண்டுள்ளன. இத்துளைகளை சுருக்க தசைகளால் சூழப்பட்டுள்ளன. ஒவ்வொரு அறையின் பக்கவாட்டிலும் பின்னோக்கி நீண்டு ஓரினை பை போன்ற குடல்வாள்கள் அல்லது டைவர்டிகுலா அமைந்துள்ளன. மெதுவாக செரிப்பதற்கு தீனிப்பையும் அதன் குடல்வாலும் அதிகளவு உறிஞ்சப்பட்ட உணவான இரத்தத்தை சேமித்து வைத்து கொள்கின்றன. தீனிப்பையின் கடைசி அறையான வயிற்றினுள் திறக்கிறது. வயிறு சிறிது நேரான குடலாக தொடர்ந்து மலக்குடலில் திறக்கிறது.
மலக்குடல் மலத்துளை வழியே உடலின் வெளிப்புறத்தில் திறக்கிறது. உணவு, உணவூட்டம், ஜீரணம். அட்டை கால்நடைகள் மற்றும் பிற வீட்டு விலங்குகளின் இரத்தத்தை உணவாக பெறுகிறது. உணவூட்டத்தின் போது அட்டை அதன் பின் ஒட்டுறிஞ்சி மூலம் விருந்தோம்பியின் உடலில் உறுதியாக ஒட்டிக்கொள்கிறது. வாய்க்கு வெளிப்புறமாக துரத்தி கொண்டுள்ள தாடைகளின் மூலம் விருந்தோம்பியின் தோலில் 3 ஆர மற்றும் Y வடிவ காயத்தை ஏற்படுத்துகிறது. பின்னர் தசையிலான தொண்டை மூலம் இரத்தத்தை உறிஞ்சுகிறது. உமிழ்நீர் இதன் மீது கொட்டப்படுகிறது. ஜீரணமாகாத உணவான இரத்தம் தீனிப்பை அறைகளிலும் குடல்வாலிலும் சேமிக்கப்படுகிறது. தீனிப்பையிலிருந்து சுருக்கு துளைகள் மூலம் வயிற்றுக்கு இரத்தமானது சொட்டு சொட்டாக அனுப்பப்படுகிறது. புரத ஜீரண நிதி மூலம் வயிற்றில் ஜீரணம் நடைபெறுகிறது. செரிக்கப்பட்ட இரத்தத்தை குடல் மெதுவாக உறிஞ்சு கொள்கிறது. செரிக்கப்படாத உணவு மலக்குடலில் சேமிக்கப்பட்டு மலைத்துளை வழியாக வெளியேற்றப்படுகிறது. அட்டைகள் இருரிட்டின் என்ற புரதத்தை சுரப்பதன் மூலம் இரத்த உறைவதை தடுக்கிறது. மேலும் விருந்தோம்பியின் உடலில் ஒரு மயக்கப் பொருளை செலுத்துவதன் மூலம் இவை கடிப்பதை விருந்தோம்பிகள் உணர முடிவதில்லை. தாடை, தொண்டை, உணவு குழாய், தீனிப்பை அறைகள், தீனிப்பை, குடல்வால், வயிறு, குடல், மலக்குடல், மலத்துளை. அட்டையின் ஜீரண மண்டலம். மேலும் தெரிந்து கொள்வோம். அட்டைகளுக்கு காது இல்லை. அவை அதிர்வுகளை தோல் மூலம் உணர்கின்றன. அட்டைகள் 2 முதல் 10 சிறிய கண்கள் மூலம் உணவை அடையாளம் காண்கிறது. அட்டை தமது உடல் எடையை போன்று 5 மடங்கு அதிக இரத்தத்தை உறிஞ்சும் அளவுக்கு பெரும் பசி கொண்டவை. அட்டை தனது முழு உணவையும் செரித்து உறிஞ்சு கொள்ள ஓராண்டுக்கும் மேலாகிறது. அட்டவணை 13.1.1 அட்டையின் கண்ட அமைப்பு. புற மற்றும் அக அமைப்புகள். காணப்படும் கண்டங்கள். கண்ட அமைப்பு 33 கண்டங்கள் இருக்குது. முன் ஒட்டுறிஞ்சி வாய் கண் இதில் 1 முதல் 5 வரையான கண்டங்களையும், பின் ஒட்டுறிஞ்சி 27 முதல் 33 வரையான கண்டங்களிலும், தொண்டை 5லிருந்து 8 வரையான கண்டங்களும், தீனிப்பை 9லிருந்து 18 வரையான கண்டங்களும், வயிறு 19வது கண்டத்திலும், குடல் 10லிருந்து 22 வரையான கண்டங்களிலும், மலக்குடல் 23லிருந்து 26 வரையான கண்டங்களிலும், மலத்துளை 26வது கண்டத்திலும், நெப்டீரிய துளைகள் 6லிருந்து 22 வரை கண்டங்களிலும், ஆணின பெருக்கத்துளை 10வது கண்டத்திலும், பெண்ணின பெருக்கத்துளை 11வது கண்டத்திலும். அடுத்து 13.1.7 சுவாச மண்டலம். அட்டையில் தோல் மூலம் சுவாசம் நடைபெறுகிறது. புறத்தோல் செல்களுக்கு இடையே மெல்லிய இரத்த குழல் தத்துகிகளை கொண்ட நெருக்கமான வலையமைப்பு காணப்படுகிறது. இது தத்துகிகளினுள் இரத்த உடற்குழி திரவம் நிரம்பியுள்ளது. சுவாச வாயுக்களின் பரிமாற்ற பரவல் முறையில் நிகழ்கிறது. நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜன் தோல் மூலம் இரத்த உடற்குறிஞ்சி திரவத்தினுள் பரவுகிறது. அதன் வழியில் கார்பன் டை ஆக்சைடு உடலுக்கு வெளியே பரவுகிறது. கோலை சுரப்பு மூலம் தோலானது ஈரமாகவும் வளவளப்பாகவும் வைக்கப்படுகிறது. மேலும் இது உடல் உலர்ந்து போவதிலிருந்து பாதுகாக்கிறது. 13.1.8 சுற்றேற்ற மண்டலம். இரத்த உடற்குழிய மண்டலம் மூலம் அட்டையின் சுற்றேற்றம் நடைபெறுகிறது. உண்மையான இரத்த குழாய்கள் இல்லை. இரத்த குழாய்களுக்கு பதிலாக இரத்தம் போன்ற திரவத்தால் நிரப்பப்பட்ட இரத்த உடற்குழி கால்வாய்கள் அமைந்துள்ளன. இந்த உடற்குழி திரவமானது ஹீமோகுளோபினை கொண்டுள்ளது. சுற்றேற்ற மண்டலத்தில் 4 நீண்ட கால்வாய்கள் உள்ளன. ஒரு கால்வாய் உணவு பாதையின் மேல் புறமாகவும் மற்றொரு கால்வாய் உணவு பாதையின் கீழ்ப்புறமாகவும் அமைந்துள்ளது. மற்ற 2 கால்வாய்களும் உணவு பாதையின் இரு பக்கங்களிலும் அமைந்துள்ளன. இவ்விரு கால்வாய்களும் உட்புற வால்வுகளை கொண்டு இதயம் போன்று செயல்படுகிறது. 4 கால்வாய்களும் கீழ்ப்புறத்தில் 26வது கண்டத்தில் ஒன்றாக இணைகின்றன. அடுத்து 13.1.9 நரம்பு மண்டலம். அட்டை மைய, பக்கவாட்டு மற்றும் பரிவு நரம்பு மண்டலங்களை கொண்டுள்ளது. மைய நரம்பு மண்டலம் நரம்பு வளையம் மற்றும் ஓரின வயிற்றுப்புற நரம்பு நாணை பெற்றுள்ளது. நரம்பு வளையமானது தொண்டையை சுற்றிலும் அமைந்துள்ளது. இது தொண்டை மேல் நரம்பு திரள், அதாவது மூளைன்னு சொல்லுவாங்க, தொண்டை சுற்று நரம்பு இணைப்பு மற்றும் தொண்டை கீழ் நரம்பு திரள் ஆகியவற்றை உள்ளடக்கியது. தொண்டை கீழ் நரம்பு திரள் தொண்டையின் அடிப்பகுதியில் 4 இணை நரம்பு திரள்களின் இணைவால் உருவாகியுள்ளது. பாருங்க, மூளை, வயிற்றுப்புற நரம்பு நாணும் நரம்பு திரள் அப்படிங்கிறதும் கொடுத்துறாங்க. அட்டையின் நரம்பு மண்டலம். அடுத்தது 13.1.10 கழிவு நீக்க மண்டலம். அட்டையில் கழிவு நீக்கமானது நெப்ரிடியா எனப்படும் கண்டவாரியாக அமைந்த சிறிய சுருண்ட இணை குழல்கள் மூலம் நடைபெறுகிறது. 17 இணை நெப்டீரியாக்கள் உள்ளன. இவை 6 முதல் 22 வரையான கண்டங்களில் அமைந்த நெப்டீரியா துளைகள் மூலம்
வெளித்திறக்கின்றன. 13.1.11 இனப்பெருக்க மண்டலம். அட்டை ஓர் இருபால் உயிரி, ஏனெனில் ஒரு உயிரில் ஆண் மற்றும் பெண் இனப்பெருக்க மண்டலங்கள் உள்ளன. ஆண் இனப்பெருக்க மண்டலங்கள் 12வது கண்டம் முதல் 22வது கண்டம் வரை ஒவ்வொரு கண்டத்திலும் ஓரின விதம் 11 இணை விந்தகங்கள் உள்ளன. அவை விந்தக பைகள் என்ற கோளக வடிவ பைகளாக உள்ளன. ஒவ்வொரு விந்தகத்திலிருந்தும் விந்து வெளிச்செலுத்தும் நாளம் என்ற சிறிய குழாய் தோன்றி அப்பகுதியில் உள்ள விந்து நாளத்துடன் இணைகிறது. இவ்விந்து நாளமானது மிக அதிக சுருள்களை பெற்று விந்து முதிர்ச்சி பை அல்லது எபிடைமிஸ் ஆக மாறுகிறது. விந்து நாளத்திலிருந்து பெறப்படும் விந்தணுக்கள் சேமிக்க இப்பை பயன்படுகிறது. எபிடைமிஸ் சிறிய வெளியேற்றும் குழாயாக தொடர்கிறது. இருபக்க வெளியேற்றும் குழாய்களும் ஒன்றாக இணைந்து இனப்பெருக்க அறையாக மாறுகின்றன. இவ்வறையானது இரு பகுதிகளாக கொண்டது. ஒன்று சுருண்ட புரோஸ்டோட்டா சுரப்பிகள் மற்றும் இரண்டாவது ஆண்குறியை கொண்ட பீனியல் பை. ஆண்குறி ஆண் இனப்பெருக்க துளை மூலம் வெளித்திறக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பெண் இனப்பெருக்க மண்டலம். மண்டலம் அண்டகங்கள், அண்டக குழல்கள், பொது அண்டநாளம் மற்றும் பெண் இனப்பெருக்க உறுப்பை யோனினை கொண்டுள்ளது. 11வது கண்டத்தின் வயிற்று பகுதியில் ஓரின அண்டகங்கள் உள்ளன. ஒவ்வொரு அண்டகமும் சுருண்ட நாடா போன்று அமைப்புடையது. அண்டகத்திலிருந்து அண்டகங்கள், அதாவது சினை செல்கள் விடுவிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு அண்டகத்திலிருந்து ஒரு சிறிய அண்ட குழல் உருவாகிறது. இரு பக்க அண்ட குளில்களிலும் இணைந்து ஒரு பெரிய அண்ட நாளமாகிறது. இப்போது அண்ட நாளமானது பேரிக்காய் வடிவ யோனியனுள் திறக்கிறது. யோனி 11வது கண்டத்தின் பின்புறத்தில் வயிற்றுப்புற மையப்பகுதியில் அமைந்துள்ளது. அடுத்து கருவளர்ச்சி. 1. அகக்கருவுறுதல் நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து கக்கூன் உருவாகிறது. கக்கூன் முட்டை கூடு எனப்படும். இது 9, 10, 11வது கண்டங்களை சுற்றி உருவாகிறது. 2. கருவளர்ச்சி நேரடியானது. முட்டை கூட்டினுள் 1 முதல் 24 கருக்கள் வளர்கின்றன. 3. முதிர்ந்த அட்டையை போன்று தேற்றம் கொண்ட இளம் அட்டைகள் வெளிவருகின்றன. கண்கள் முதல் நெப்டீரியா, ஏட்ரியம், எபிடைமிஸ், அண்டகம், விந்தகப்பை, புனர்புலை, அதை யோனின்னு சொல்லுவாங்க. விந்து நுண்ணாளம். 17வது நெப்டீரியா, மலைத்துளை, பின் உறிஞ்சி. அட்டையின் இனப்பெருக்க மண்டலம் அப்படின்னு கொடுத்துறாங்க. அட்டையின் மருத்துவ பயன்கள். அட்டைகள் இரத்த உறைவதை தடுத்து இரத்த ஓட்டத்தை விரிவுபடுத்துவதில் செயல்திறன் மிக்கவை. சுற்றேற்ற குறைபாடுகளையும் இரத்த ஓட்ட மண்டலம் தொடர்பான நோய்களையும் அட்டைகள் குணப்படுத்துகின்றன. மேலும் அட்டையின் உமிழ்நீரிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் வேதிப்பொருட்கள் உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கும் மருந்துகள் தயாரிக்க பயன்படுகின்றன. 13.1.12 அட்டையின் ஒட்டுண்ணி தகவமைப்புகள். அட்டைகள் முதுகெலும்பிகளின் இரத்தத்தை உறிஞ்சி ஒட்டுண்ணிய வாழ்க்கை முறையை மேற்கொள்வதால் அவற்றின் உடலமைப்பு பல்வேறு மாறுபாடுகளை பெற்றுள்ளன. 1. தொண்டை இரத்தத்தை உறிஞ்ச பயன்படுகிறது. 2. உடலின் இருமுனைகளிலும் உள்ள ஒட்டுறிஞ்சிகள் அட்டையை விருந்தோம்பியுடன் உறுதியாக இணைத்து கொள்ள பயன்படும் கவ்வும் உறுப்புகளாக செயல்படுகின்றன. 3. அட்டையின் வாயினுள் காணப்படும் 3 தாடைகள் விருந்தோம்பியின் உடலில் வலியில்லாத வடிவ காயத்தை உருவாக்க உதவுகின்றன. 4. உமிழ்நீர் சுரப்பிகளால் உருவாக்கப்படும் இருட்டின் என்ற பொருள் இரத்தத்தை உறைய விடுவதில்லை. எனவே தொடர்ச்சியாக இரத்தம் கிடைப்பது உறுதி செய்யப்படுகிறது. 5. பக்க கால்களும், அதாவது பேராபொடா, அதாவது மயிர்கால்களும் ஸ்டிட்டா அப்படிங்கிறதும் காணப்படுவதில்லை. ஏனெனில் இவ்வுறுப்புகள் எந்த வகையிலும் தேவையில்லை. 6. தீனி பையில் இரத்தம் சேமிக்கப்படுகிறது. இது அட்டைக்கு பல மாதங்களுக்கு ஊட்டமளிக்கிறது. இதன் காரணமாக ஜீரண நீரோ நெதிகளோ அதிக அளவில் சுரக்க வேண்டிய தேவையில்லை. இரத்தத்தை வலிய விடுதல் என்பது நோயாளியின் உடலிலிருந்து நச்சு அசுத்த பொருட்களை வெளியேற்றும் ஒரு நுட்பமாகும். 13.2 ஓரிக்டேலேக்கஸ் கியூனிகுலஸ் முயல் பற்றி பார்க்க போகிறோம். வகைப்பாட்டு நிலை. தொகுதி முதுகு நாணிகள், துணை தொகுதிகள் முதுகெலும்பிகள், வகுப்பு பாலூட்டிகள், வரிசை லேகோமார்பா அப்படிங்கிறதும், பேரினம் ஓரிக்டேலேக்கஸ், சிற்றினம் கியூனிகுலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 13.2.1 வாழிடமும் வாழ்முறையும். முயல் ஒரு சாந்தமான மற்றும் பாய்ந்த சுபாவமுள்ள விலங்காகும். இது வளைவில் வாழும் தாவி இடம் பெயரக்கூடிய இவ்விலங்குகள் உலகம் முழுவதும் பரவி காணப்படுகின்றன. இவை புல் மற்றும் முள்ளங்கி, கேரட் போன்ற காய்கறிகளையும் கீரைகளையும் உண்ணுகின்றன. இவை கூட்டமாக வாழும் இயல்புடையவை. உங்களுக்கு தெரியுமா,
குள்ள முயலானது அழியும் அபாய நிலையில் உள்ள விலங்கு என 1990இல் வாஷிங்டனில் பட்டியலிடப்பட்டது. வாலிட இழப்பால் இம்முயலின் எண்ணிக்கையும் பரவலும் குறைந்து போனதே இதற்கு காரணம். மார்ச் 2003இல் கொலம்பியா வடிநில குள்ள முயல் அழியும் நிலையில் உள்ள விலங்கு என அறிவிக்கப்பட்டது. 13.2.2 புறத்தேற்றம். காதுனா செவிமடல், கண், கழுத்து, உடல், வாய், மேற்கை, முன்னங்கை, விரல்கள், பாதம், தொடை, வால். முயலோட புறத்தேற்றம். அளவு, வடிவம் மற்றும் நிறம். முயலானது நீண்ட சற்று உருளை வடிவ உடலை கொண்டது. ஆண் மற்றும் பெண் முயல்கள் ஒரே அளவுடையவை. இவை சுமார் 45 சென்டிமீட்டர் நீளமும் சுமார் 2.25 கிலோகிராம் எடையும் பெறும் அளவுக்கு வளர்பவை. வெள்ளை, கருப்பு மற்றும் வெள்ளை நிறம் உட்பட பல்வேறு நிறங்களில் காணப்படுகின்றன. உடலை வெதுவெதுப்பாக வைத்திருக்க உரோமங்களால் மூடப்பட்டுள்ளன. உட்பிரிவுகள். முயலின் உடலானது தலை, கழுத்து, உடல் மற்றும் வால் என பிரிக்கப்பட்டுள்ளது. தலை முட்டை வடிவமானது. பிளவுபட்ட முகவாய் கொண்டது. தலையில் வாய், நாசித்துளை, கண்கள், காதுகள் மற்றும் உணர் உரோமங்கள் உள்ளன. வாய் மேல்தாடு மற்றும் கீழ்த்தாட்டால் சூழப்பட்ட கிடைமட்ட பிளவாக உள்ளது. வாய்க்கு சற்று மேலே சாய்வான துளைகளாக இரு நாசி துளைகள் உள்ளன. மேல் தட்டின் இருபுறமும் உரோமங்கள் அல்லது மூக்கு மூடிகள் வைப்ரேஷன்ஸ் வெளியே நீட்டி கொண்டுள்ளன. அசையக்கூடிய பெரிய இரு புறச்செவி அல்லது செவிமடல்கள் தலையின் மேல் பகுதியில் காணப்படுகின்றன. கழுத்து. தலையை உடலுடன் கழுத்து இணைக்கிறது. இது தலையை திருப்புவதற்கு உதவுகிறது. உடலின் முன்பகுதி மார்பெனவும் பின்பகுதி வயிறு எனவும் பகுக்கப்பட்டுள்ளது. பெண் உயிரிகளில் மார்புக்கும் வயிற்றுக்கும் இடைப்பட்ட பகுதியில் 4 அல்லது 5 மார்பு காம்புகள் அல்லது பால் காம்புகள் காணப்படுகின்றன. உடலில் 5 விரல்கள் கொண்ட இரு இணைக்கால்கள் இணைக்கப்பட்டுள்ளன. முன்னங்கால்கள் பின்னங்கால்களை விட குட்டையானவை. அனைத்து விரல்களிலும் வலை நகங்கள் காணப்படுகின்றன. வயிற்றின் இறுதியில் வாலின் அடியில் மலைத்தொலை உள்ளது. பெண் விலங்குகளின் வயிற்று பகுதியில் சிறு பிளவு போன்ற பெண்குறி உள்ளது. ஆண் விலங்குகளில் மலைத்தொலையின் அருகே வயிற்றுப்புறத்தில் ஆண்குறி அமைந்துள்ளது. ஆண்குறியின் இருபுறமும் ஓரின விதைப்பைகள் உள்ளன. விதைப்பைகளில் உள்ளே விந்தகங்கள் உள்ளன. வால் குட்டையானது. இது மற்ற முயல்களுக்கு அபாய சைகைகளை வழங்க உதவுகிறது. அடுத்தது புறத்தோல். உடலின் வெளிப்புறம் புறத்தோலால் சொல்லப்படுது. உரோமம், வளைய நகங்கள், வியர்வை சுரப்பிகள், எண்ணெய் சுரப்பிகள், பால் சுரப்பிகள் ஆகியவை புறத்தோலின் மாறுபாடுகளாகும். பால் சுரப்பி தோலின் மாறுபாடாகும். இது சுரக்கும் பால் முயல் குட்டிகளின் உணவாகும். வியர்வை மற்றும் எண்ணெய் சுரப்பிகள் உடல் வெப்பநிலையை பராமரிக்கின்றன. 13.2.3 உடற்குழி. முயல் ஒரு உண்மையான உடற்குழியுடைய விலங்கு. உடலின் உட்பகுதி குறுக்கு தடுப்பான உதரவிதானம் மூலம் மார்பறையாகவும் வயிற்றறையாகவும் பிரிக்கப்பட்டுள்ளது. உதரவிதானம் பாலூட்டிகள் மட்டுமே காணப்படும் ஒரு சிறப்பு பண்பாகும். உதரவிதானத்தின் வடிவத்தை மாற்றுவதன் மூலம் சுவாச இயக்கங்கள் நடைபெறுகின்றன. மார்பறையில் இதயமும் நுரையீரல்களும் அமைந்துள்ளன. வயிற்றில் ஜீரண, கழிவுநீக்க மற்றும் இனப்பெருக்க மண்டலங்கள் அமைந்துள்ளன. 13.2.4 ஜீரண மண்டலம். ஜீரண மண்டலம் உணவு பாதை மற்றும் ஜீரண சுரப்பிகளை உள்ளடக்கியது. உணவு பாதையில் வாய்க்குழி, தொண்டை, உணவு குழாய், இரைப்பை, சிறுங்குடல், குடல் நீச்சி, பெருங்குடல் மற்றும் மலத்துளை ஆகியவற்றை உள்ளடக்கியது. வாயானது மேல்தாடு மற்றும் கீழ்த்தாட்டால் சூழப்பட்ட குறுக்கு பிறவலாகும். இது வாய்க்குழியினுள் நீள்கிறது. வாய்க்குழி மேற்புறம் அன்னத்தாலும் அடிப்புறம் தொண்டையாலும் சூழப்பட்டுள்ளது. வாய்க்குழியின் தளப்பகுதியில் தசையிலான நாக்கு உள்ளது. தாடைகளில் பற்கள் உள்ளன. வாய்க்குழியானது தொண்டையின் மூலமாக உணவு குழாயாக தொடர்கிறது. உணவு குழாய் இரைப்பையினுள் திறக்கிறது. இரைப்பையை தொடர்ந்து சிறுங்குடல் அமைந்துள்ளது. மெல்லிய சுவரோடைய குடல்வால் நீச்சி சிறுங்குடலும் பெருங்குடலும் சந்திக்கும் இடத்தில் காணப்படுகிறது. இதில் உள்ள பாக்டீரியா செல்லுலோஸை செரிக்க உதவுகிறது. சிறுங்குடல் பெருங்குடலாக தொடர்கிறது. பெருங்குடலின் கோலன் மற்றும் மலக்குடல் என்ற இரு பகுதிகள் உள்ளன. மலக்குடல் மலத்துளை மூலம் வெளித்திறக்கிறது. ஜீரண சுரப்பிகள். உமிழ்நீர் சுரப்பிகள், இரைப்பை சுரப்பிகள், கல்லீரல், கணையம் மற்றும் சிறுங்குடல் சுரப்பிகள் போன்றவை ஜீரண சுரப்பிகளாகும். இச்சுரப்பிகள் சுரக்கும் நிதிகள் உணவு பாதையில் உணவின் செரிமானத்திற்கு துணை புரியும். கல்லீரல், பித்தப்பை, உணவு குளில், இரைப்பை, கணையம், சிறுங்குடல், கோலன், மலக்குடல், மலத்துளை, சிக்கம். முயலின் உணவு மண்டலம் காட்டுறாங்க. அடுத்து முயலின் பல் அமைப்பு.
பற்கள் கடினமான எலும்பு போன்ற அமைப்புகள். இவை உணவுப் பொருட்களை வெட்டுவதற்கும் மெல்லுவதற்கும் அரைப்பதற்கும் பயன்படுகின்றன. முயல் தன் வாழ்நாளில் 2 தொகுதி பற்களை பெறுகிறது. இவ்வாறு ஒரு விலங்கின் வாழ்நாளில் 2 தொகுதி பற்கள் காணப்படும் நிலை 2 முறை தோன்றும் பல்லமைப்பு எனப்படுகிறது. முயலின் பற்கள் வெவ்வேறு வகையான இத்தகைய பல்லமைப்புக்கு மாறுபட்ட பல்லமைப்பு என்று பெயர். பாலூட்டிகளில் 4 வகை பற்கள் காணப்படுகின்றன. அவை வெட்டும் பற்கள் I, கோரை பற்கள் C, முன்கடவாய் பற்கள் PM மற்றும் பின்கடவாய் பற்கள் M ஆகும். இவை பால் வாய்ப்பாட்டின் மூலம் குறிக்கப்படுகின்றன. ஒரு பாலூட்டியில் காணப்படும் பற்களை பற்றி சுருக்கமாக எழுதும் முறையே பால் வாய்ப்பாடு ஆகும். ஒரு பாலூட்டியின் மேல் மற்றும் கீழ்த்தாடைகளின் ஒரு பக்கத்தில் மட்டும் காணப்படும் வெவ்வேறு வகையான பற்களின் எண்ணிக்கை இது குறிக்கிறது. முயலின் வாய்ப்பாடு அதாவது I 2/I 2/1, C 0/0, PM டாட் 3/2, M 3/3. இதன் பின்வருமாறு எழுதப்படும் 2033 1023 முயலுக்கு கோரை பற்கள் கிடையாது. முயலின் வெட்டும் பற்களும் முன்கடவாய் பற்களும் இடையேயான இடைவெளி பகுதி டயாஸ்டிமா அல்லது பல் இடைவெளி என அழைக்கப்படுகிறது. மெல்லும் போதும் அரைக்கும் போதும் உணவை கையாளுவதற்கு இந்த பல் இடைவெளி பயன்படுகிறது. மேல் தாடை கீழ்த்தாடை வெட்டும் பற்கள் டயாஸ்டிமா, முன்கடவாய் பற்கள் டயாஸ்டிமா, பின்கடவாய் பற்கள். முயலின் பல்லமைப்பு தாடைகளில் பற்களின் அமைப்பு 13.2.5 சுவாச மண்டலம். முயலில் சுவாசம் ஓரின நுரையீரல்களால் நிகழ்த்தப்படுகிறது. இவை மென்மையான பஞ்சு போன்ற திசுக்களால் ஆக்கப்பட்டு மார்பு கூட்டினுள் வைக்கப்பட்டுள்ளன. மார்பறையானது முதுகு புறத்தில் முதுகெலும்பு தொடராலும் வயிற்றுப்புறத்தில் மார்பெலும்பாலும் பக்கவாட்டில் விலா எலும்புகளாலும் சூழப்பட்டுள்ளது. மார்பறையின் கீழ்ப்பகுதியில் குவிந்த உதரவிதானம் அமைந்துள்ளது. ஒவ்வொரு நுரையீரலும் ஃப்ளூரா என்ற இரட்டை சவ்வுகளால் ஆன உறையால் சூழப்பட்டுள்ளது. வெளிப்புற காற்று புறநாசி துளைகள் வழியாக சுவாசப்பாதையில் நுழைந்து தொண்டை அடைகிறது. தொண்டையிலிருந்து குரல் வலை வழியாக மூச்சு குழாயினுள் காற்று நுழைகிறது. மூச்சு குழாயின் மேற்பகுதி அகன்ற குரல் பெட்டியாக மாறியுள்ளது. லேரிங்ஸ் எனப்படும். இக்குரல் பெட்டியின் சுவர் 4 குருத்தெலும்பு தகடுகளால் வலுவூட்ட பெற்றுள்ளது. குரல் பெட்டியினுள் உள்ள குரல் நாண்கள் அதிர்வடைவதால் ஒலி உருவாகிறது. குரல் பெட்டி ட்ரக்கியா அல்லது மூச்சு குழாயாக தொடர்கிறது. குரல் வலை, குரல் பெட்டி, மூச்சு கிளை குழல், வலது முன்பக்க கதுப்பு, இடது முன்பக்க கதுப்புகள், இடது பின்பக்க கதுப்பு, வலது பின்பக்க கதுப்பு. முயலின் நுரையீரல்கள். மூச்சு குழாயின் வழியே காற்று எளிதாக சென்று வரும் வகையில் அதன் சுவர்கள் குருத்தெலும்பு வளையங்களால் தாங்கப்படுகின்றன. உணவானது குரல் வலை வழியாக மூச்சு குழாயினுள் செல்வதை குரல் வலை மூடி தடுக்கிறது. மூச்சு குழாய் மார்பு பகுதியை அடைந்ததும் 2 மூச்சு கிளை குழில்களாக பிரிந்து ஒவ்வொரு கிளை குழிலும் ஒரு நுரையீரலுள் நுழைகிறது. இம்மூச்சு கிளை குழாய்கள் மூச்சு நுண்கிளை குழாய்களாக பிரிந்து காற்று நுண்ணறைகளில் முடிகிறது. சுவாச நிகழ்ச்சிகள் உட்சுவாசம் அதாவது காற்றை உள்ளிழுத்தல் மற்றும் வெளிசுவாசம் காற்றை வெளித்தள்ளுதல் ஆகியவற்றை உள்ளடக்கியது. இந்நிகழ்வுகள் மூலம் வாயு பரிமாற்றம் நிகழ்கிறது. உட்சுவாசம் ஒரு செயல்மிகு நிகழ்வாகும், ஆனால் வெளிசுவாசம் ஒரு மந்த நிகழ்வாகும். 13.2.6 காற்றேற்ற மண்டலம். முயலின் சுற்றேற்ற மண்டலம் இரத்த குழாய்கள் மற்றும் இதயம் ஆகியவற்றை கொண்டது. இதயம் பேரிக்காய் வடிவத்தில் மார்பரினுள் 2 நுரையீரல்களுக்கும் இடையில் அமைந்துள்ள இதயம் பெரிகார்டியம் என்ற இரட்டை சவ்வுகளால் ஆன உறையில் சூழப்பட்டுள்ளது. இதயம் 2 ஆரிக்கல்கள் மற்றும் 2 வென்ட்ரிக்கல்கள் என 4 அறைகளை கொண்டது. வலது மற்றும் இடது ஆரிக்கிள் இடை தடுப்பு சுவரால் பிரிக்கப்பட்டுள்ளன. இதேபோல் வலது மற்றும் இடது வென்ட்ரிக்கல் இடை தடுப்பு சுவரால் பிரிக்கப்பட்டுள்ளன. வலது ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் துளை மூலம் வலது ஆரிக்கிள் வலது வென்ட்ரிக்கலினுள் திறக்கிறது. இத்துளை மூவிதழ் வாழ்வினால் காக்கப்படுகிறது. இடது ஆரிக்கல் இடது வென்ட்ரிக்கலினுள் இடது ஆரிக்குலோ வென்ட்ரிகுலார் துளை மூலம் திறக்கிறது. இத்துளையை ஈரிதழ் வாழ்வு அல்லது மிட்ரல் வாழ்வு காக்கிறது. நுரையீரல் வளைவு மற்றும் பெருந்தமனி திறக்கும் இடங்களில் அரைச்சந்திர வாழ்வு உள்ளன. 2 மேற்பெருஞ்சிரைகள் அதாவது முன் கேவல் சிரைகள்னு சொல்லுவாங்க மற்றும் ஒரு கீழ்பெருஞ்சிரை பின் கேவல் மூலம் உடலின் அனைத்து பாகங்களிலிருந்தும் ஆக்சிஜன் நீக்கம் பெற்ற இரத்தத்தை வலது ஆரிக்கல் பெறுகிறது. இடது ஆரிக்கல் நுரையீரல் சிரைகள்
மூலம் நுரையீரலிலிருந்து ஆக்சிஜனேற்றம் பட்ட இரத்தத்தை பெறுகிறது. வலது வென்ட்ரிகளிலிருந்து நுரையீரல் வளைவு கிளம்பி ஆக்சிஜன் குறைந்த இரத்தத்தை நுரையீரலுக்கு எடுத்துச் செல்கிறது. இடது வென்ட்ரிகளிலிருந்து சிஸ்டமிக் வளைவு கிளம்பி ஆக்சிஜன் மிகுந்த இரத்தத்தை உடலின் அனைத்து பாகங்களுக்கும் அனுப்புகிறது. அதாவது பாருங்க, முன் கேவல் சிரை, அதுக்கப்புறமா வலது ஆரிக்கல், பின் கேவல் சிரை, வலது வென்ட்ரிக்கல், முதுகுப்புற பெருந்தமனி, சிஸ்டல் வளைவு, நுரையீரல் தமனி, இடது ஆரிக்கல், இடது வென்ட்ரிக்கல். முயலின் இதயம், மார்புப்புற தேற்றம். 13.2.7 நரம்பு மண்டலம். முயலின் நரம்பு மண்டல மையம் நரம்பு மண்டலம் CNS, புற அமைவு நரம்பு மண்டலம் PNS மற்றும் தானியங்கு நரம்பு மண்டலம் ANS ஆகியவற்றை உள்ளடக்கியது. மைய நரம்பு மண்டலத்தில் மூளையும் தண்டுவடமும் அடங்கியுள்ளது. புற அமைவு நரம்பு மண்டலத்தில் 12 இணை மூளை நரம்புகளும் 37 இணை தண்டுவட நரம்புகளும் உள்ளன. தானியங்கு நரம்பு மண்டலமானது மேலும் பிரிவு மற்றும் இணை பிரிவு நரம்பு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. மூளை மண்டையோட்டினுள் அமைந்துள்ளது. இது 3 சவ்வுகளால் சொல்லப்பட்டுள்ளது. வெளிச்சவு டியூரோ மேட்டர் எனவும், உட்சவு பயோமேட்டர் எனவும், இடைச்சவு அரக்கனாய்டு உரை எனவும் அழைக்கப்படுகிறது. மூளையானது முன்மூளை, நடுமூளை மற்றும் பின்மூளை என பிரிக்கப்படுகிறது. முன்மூளை ஓரின நுகர்ச்சி. சரிங்களா, இது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். நுகர்ச்சி கதுப்பு, பெருமூளை அரைக்கோளம், டயாசெப்லான், பார்வை கதுப்பு, சிறுமூளை முகுளம். முயலின் மூளை மேல்புற தேட்டத்தை காட்டிடுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா முன்மூளை ஓரின நுகர்ச்சி கதுப்புகள் பெருமூளை அரைக்கோளங்கள் மற்றும் டயாசெப்லான் ஆகிய பகுதிகளை கொண்டுள்ளது. பெருமூளை அரைக்கோளங்கள் 2 கார்பஸ் கலோசம் என்ற குறுக்கு நரம்பு பட்டையால் இணைக்கப்பட்டுள்ளன. நடுமூளை பார்வை கோளங்களை கொண்டுள்ளது. பின்மூளையில் சிறுமூளை, பனாஸ், வெரோலி மற்றும் முகுளம் ஆகியவை உள்ளன. மூளை குறித்த விரிவான செய்திகள் நரம்பு மண்டலம் என்ற படத்தில் கற்கலாம். 13.2.8 சிறுநீரக இனப்பெருக்க மண்டலம். இது கழிவு நீக்க மற்றும் இனப்பெருக்க மண்டலங்களை உள்ளடக்கியது. கருநிலையில் உள்ளபோது இவ்விரு மண்டலங்களும் தனித்தனியே வளர்ச்சி அடைகின்றன. ஆனால் முதிர் உயிரிலில் இம்மண்டலங்கள் ஒன்றிணைந்து சிறுநீரக இனப்பெருக்க மண்டலம் என்ற ஒரே மண்டலமாகிறது. இப்போ கழிவு நீக்க மண்டலம். சிறுநீரகங்கள் கருஞ்சிவப்பு நிறமும் அவரை விதை வடிவமும் கொண்ட வயிற்று அறையில் அமைந்துள்ளன. ஒவ்வொரு சிறுநீரகமும் பல நெப்ரான்களால் ஆக்கப்பட்டு மெட்டாநெப்ரிக் வகையைச் சேர்ந்ததாகும். சிறுநீரகங்கள் இரத்தத்திலிருந்து நைட்ரஜன் சார் கழிவுப் பொருட்களை பிரித்து எடுத்து யூரியா வடிவில் வெளியேற்றுகின்றன. 2 சிறுநீரக நாளங்களும் சிறுநீரக பையின் பின்புறத்தில் திறக்கின்றன. சிறுநீரக பை தசைகளாலான சிறுநீர் புறவழி மூலம் வெளித்திறக்கின்றது. அடுத்து இனப்பெருக்க மண்டலம். முயல்களில் ஆண் பெண் உயிரிகள் தனித்தனியாக காணப்படுகின்றன. முயல்களின் ஆண் பெண் இனப்பெருக்க மண்டலத்தின் அமைப்பு மற்றும் அதன் துணை பால் உறுப்புகள் குறித்து கீழே காண்போம். ஆண் இனப்பெருக்க மண்டலம். முயலின் ஆண் இனப்பெருக்க மண்டலம் ஓரின விந்தகங்கள் மற்றும் அவற்றோடு தொடர்புடைய நாளங்கள் ஆகியவற்றை கொண்டுள்ளது. விந்தகங்கள் விந்து செல்களை உற்பத்தி செய்கின்றன. விந்தகங்கள் வயிற்றுக்கு வெளியே தொங்கிக் கொண்டிருக்கும் தோலாலான விதைப்பையினுள் அமைந்துள்ளன. ஒவ்வொரு விந்தகமும் விந்து நுண்குழல்கள் என்ற சுருண்ட குழல்களின் தொகுப்பை கொண்டுள்ளது. இக்குழல்களில் விந்து செல் முதிர்ச்சியடையும் போது அவை சேகரிக்கும் நாளங்களில் தேக்கப்பட்டு எபிடைமைஸுக்கு கடத்தப்படுகின்றன. இருபக்க விந்து நாளங்களும் சிறுநீரக பைக்கு சற்று கீழே சிறுநீர் வடிகுழாயில் இணைகின்றன. சிறுநீர் வடிகுழாய் பின்னோக்கி சென்று ஆண்குறியில் சேர்கிறது. அதாவது பாருங்க, இடது சிறுநீரகம், வலது சிறுநீரகம், சிறுநீர் நாளம், சிறுநீரகப்பை, புரோஸ்டோட்டோ சுரப்பி, கெப்லரின் சுரப்பி, பெரினியல் சுரப்பி அல்லது கழிவிட சுரப்பின்னு சொல்லுவாங்க. அடுத்து விந்து நாளம், சிறுநீர் புறவழி, எபிடமிஸ், விந்தகம், விந்தகப்பை, சிறுநீர் புறவழி. முயலின் ஆண் இனப்பெருக்க மண்டலம். அடுத்து இனப்பெருக்கத்தில் பங்கு கொள்ளும் 3 துணை சுரப்பிகள் அவை முறையே புரோஸ்டோட்டோ சுரப்பி, கெப்லர் சுரப்பி மற்றும் கழிவிட சுரப்பிகள் ஆகும். அடுத்து பெண் இனப்பெருக்க மண்டலம். முயலின் பெண் இனப்பெருக்க மண்டலத்தில் ஓரின அண்டகங்களும் தொடர்புடைய சுரப்பிகளும் உள்ளன. அவை சிறுநீரகங்களுக்கு பின்னால் வயிற்று அறையில் அமைந்துள்ளன. அண்டகங்கள் அண்ட செல், அதாவது முட்டைகளை உற்பத்தி செய்கின்றன. கிராப்பியன் பாலிகேல்கள் என்ற சிறப்பு செல்கள் கொத்தாக ஒவ்வொரு அண்ட செல்லையும் சூழ்ந்துள்ளது. ஒவ்வொரு அண்டகமும் பெலோப்பியன் குழல் என்ற அண்டக்குழாயினுள் அண்ட செல்லை விடுவிக்கின்றது. இவ்வண்ட குழாயின் வாய்ப்பகுதி அண்டகத்தை ஒட்டி அமைந்துள்ளது. இக்குழாய் அகன்ற பகுதி
இக்குழாயின் அகன்ற பகுதி கருப்பையாக தொடர்கிறது. முயலின் கருப்பை இரு தனித்தனி பகுதிகளாக அமைந்து மையத்தில் ஒன்றாக இணைந்து யோனி அல்லது பிறப்பு கால்வாயாக மாறுகிறது. சிறுநீர் பையும் யோனியும் இணைந்து வெஸ்டிபியூல் அல்லது சிறுநீரக இனப்பெருக்க கால்வாய் உருவாகிறது. இக்கால்வாய்கள் பின்னோக்கி சென்று சிறிய பிளவு போன்று பிறப்புறுப்பு அல்லது வால்வாக வெளித்திறக்கிறது. ஓரின கெப்லரின் சுரப்பிகளும் கழிவிட சுரப்பிகளும் பெண் இனப்பெருக்க மண்டலத்தில் உள்ளன. முயல் பெண் இனப்பெருக்க மண்டலம் அண்டகம் அல்லது சினையகம் சொல்லுவாங்க. பெலோப்பியன் குழல் அல்லது அண்ட குழாயின்னு சொல்லுவாங்க. கருப்பை சிறுநீரகப்பை பெரினியல் சுரப்பி சிறுநீரகம் சிறுநீரக நாளம் யோனி சிறுநீர் புறவழி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நினைவில் கொள்க, அட்டையின் உடல் ஒரே மாதிரியான 33 கண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஓம்புயிரின் உடலில் ஒட்டிக்கொள்வதற்கும் இடப்பெயர்ச்சிக்கும் பயன்படும் இரு ஒட்டுறுப்புகளை அட்டை பெற்றுள்ளது. அட்டையின் உமிழ்நீர் சுரப்பிகள் இரத்தம் உறைவதை தடுத்து இருட்ரினா எதிர் உறைவி என்ற பொருளை சுரக்கின்றன. அடுத்து அட்டை ஓர் இருபால் உயிரி. முயல்கள் முதுகுநான் உள்ள வெப்ப இரத்த உயிரிகளாகும். முயலுக்கு கோரை பற்கள் கிடையாது. முயலின் சுவாசம் ஓரின நுரையீரல்கள் மூலம் நடைபெறுகிறது. இதயத்தில் இரு ஆரிக்கல்கள் இரு வென்ட்ரிக்கல்கள் என 4 அறைகள் உள்ளன. கழிவுநீக்க இனப்பெருக்க மண்டலத்தில் சிறுநீரக அல்லது கழிவுநீக்க மண்டலம் மற்றும் இனப்பெருக்க மண்டலம் ஆகியவை உள்ளன. பால் சுரப்பிகள் மாறுபாட்டடைந்த தோல் சுரப்பிகள் ஆகும். இதன் சுரப்பானது பால் இளம் உயிரிகளின் உணவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 13வது பாருங்க. புக் பேக் கொஸ்டின் 13வது யூனிட்ல 1 சரியான விடையினை தேர்ந்தெடுத்துக்கன்னு சொல்லியிருக்காங்க. 1வது பாருங்க, அட்டையில் இடப்பெயர்ச்சி டேஸ் மூலம் நடைபெறுகிறது. அதாவது முன் ஒட்டுறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இதுக்கான விடை ஆப்ஷன் ஏ முன் ஒட்டுறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது பார்த்தீங்கன்னா, அட்டையின் உடற்கண்டங்கள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றது அப்படின்னா மெட்டாமியர்கள் அதாவது சோமைட்டுகள்னு சொல்லுவாங்க. 3வது அட்டையின் தொண்டைப்புற நரம்பு திரள் எந்த உறுப்பு மண்டலத்தின் ஒரு பகுதியாகும் அப்படிங்கிற இதுக்கான விட ஆப்ஷன் பி நரம்பு மண்டலம். 4வது அட்டையின் மூளை இதற்கு மேலே உள்ளது அப்படின்னா ஆப்ஷன் சி தொண்டைக்கு மேலே உள்ளதுன்னு இருக்காங்க. ஆனால் இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆப்ஷன் டி தீனி பைக்கு மேலே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மூளைங்கிறது தொண்டைக்கு மேலே தான் மோஸ்ட்லி இருக்குது. 5வது அட்டையின் உடலில் உள்ள கண்டங்களின் எண்ணிக்கை எத்தனைனா ஆப்ஷன் பி 33. 6வது பாலூட்டிகள் டேஸ் விலங்குகள் ஆகும் அப்படின்னா இது ஆப்ஷன் பி வெப்ப ரத்தம். 7வது இளம் உயிரிகளை பிரசவிக்கும் விலங்குகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி விவி பேரஸ் அப்படின்வாங்க. அடுத்தது 2வது கோடிட்ட இடங்கள் இருப்பாங்க. 1வது டேஸ் கண்டத்தின் மாறுபாட்டால் அட்டையின் பின் ஒட்டுறுப்பு உருவாகி உள்ளது. அதாவது நெப்ரிடியான்னு சொல்லுவாங்க அல்லது ஜீரண கண்டத்தின் சரிங்க நெப்ரிடியா கண்டம் அல்லது ஜீரண கண்டத்தின் மாறுபாட்டால் அட்டையின் பின் ஒட்டுறுப்பு உருவாகியுள்ளது. 2வது ஒரு விலங்கின் வாழ்நாள் இரு தொகுதி பற்கள் உருவானால் அது டேஸ் பல்லமைப்பு எனப்படும் அப்படின்னா அது இருமுறை தோன்றும் பல்லமைப்பு எனப்படும். 3வது அட்டையின் முன்மூலையில் உள்ள கதுப்பு போன்ற அமைப்பு டேஸ் எனப்படும், அதாவது முன் ஒட்டுறிஞ்சி எனப்படும். 4வது ரத்தத்தை உறிஞ்சும் அட்டையின் பண்பு டேஸ் என்று அழைக்கப்படுகிறதுனா ஆக்சுவலி ரத்த உறிஞ்சிகள் அல்லது சாங்கி ஓரஸ்ன்னு சொல்லுவாங்க. ரத்தத்தை உறிஞ்சும் அட்டையின் பண்பு ரத்த உறிஞ்சிகள் என்று அழைக்கப்படுகிறது அல்லது சாங்கி ஓரஸ் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 5வது டேஸ் நைட்ரஜன் சார்ந்த கழிவுப் பொருட்களை ரத்தத்திலிருந்து பிரித்தெடுக்கிறது அப்படின்னா சிறுநீரகம் நைட்ரஜன் சார்ந்த கழிவுப் பொருட்களை ரத்தத்திலிருந்து பிரித்தெடுக்கிறது அல்லது யூரியா நைட்ரஜன் சார்ந்த கழிவுப் பொருட்களிலிருந்து ரத்தத்தை பிரித்தெடுக்கிறதுன்னு சொல்லலாம். 1 சிறுநீரகம் அல்லது யூரியா. 6வது முயலின் தண்டுவட நரம்புகளின் எண்ணிக்கை 37 இணை நரம்புகள் சரிங்களா. 3வது சரியா தவறா என கண்டறிந்து தவறான கூற்றை சரியானதாக மாற்றுங்க சொல்லலாம். 1வது ரத்தம் உறைவதை தடுக்கும் இபரின் என்ற பொருள் அட்டையின் உமிழ்நீரில் காணப்படுகிறது சரிங்களா. அது சரியான விடை சரிங்களா. 2வது விந்து நாளம் இபாரின்ங்கிறது அது அதோட பேர் ஃபர்ஸ்ட்டுக்கு இபாரின் கிடையாது, இபாரின் கிடையாது, ஹிப்ருடின் அப்படிங்கிறது அதுக்கு சரியான விடை. அப்போ ரத்தம் உறைவதை தடுக்கும் ஹிப்ருடின் என்ற பொருள் அட்டையின் உமிழ்நீரில் காணப்படுகிறது அப்படிங்கிறது சரியானது. அடுத்து 2வது விந்து நாளம் அண்ட வெளி செலுத்தப்படுவதில் பங்கேற்கிறது அப்படிங்கிறது தவறான விடை. விந்து நாளம் விந்து வெளி செலுத்தப்படுவதில் பங்கேற்கிறதுன்னு அர்த்தம். 3வது
முயலின் முன்கடவாய் பற்களும் பின்கடவாய் பற்களுக்கும் இடையே இடைவெளி பகுதி டயாஸ்டிமா எனப்படும். ஸோ இது வந்து தவறானது. முயலின் வெட்டும் பற்களும் பின்கடவாய் பற்களுக்கும் இடையே இடைவெளி பகுதியை வந்து டயாஸ்டிமா எனப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதை வெட்டும் பற்களுக்கும் பின்கடவாய் பற்களுக்கும் இடையில் உள்ளது தான் வந்து டயாஸ்டிமா. அடுத்து 4வது பார்த்தீங்கன்னா, முயலின் பெருமூளை அரைக்கோளங்கள் கார்போரா குவாரி ஜெமினி என்ற குறுக்கு நரம்பு பட்டையால் இணைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது தவறான விடை. இதுக்கு சரியான விடை வந்து தெரியல, பார்க்கணும். அடுத்தது பொறுத்துக்களை பார்த்தீங்கன்னா, களம் 1, களம் 2, களம் 3 வந்து சரியாக பொறுத்துன்னு நினைக்கிறாங்க. இப்போ உறுப்புகள் சூழ்ந்துள்ள சவ்வு அமைவிடம். இப்போ உறுப்பில் வந்து மூளைக்கு வந்து எந்த வகையான சவ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மூளைக்கு வந்து மூளை உரைகள்ங்கிற சவ்வும் அதோட அமைவிடம் வந்து மண்டை ஓட்டு குழியிலும் அமைந்திருக்கு. சிறுநீரகத்துக்கான சவ்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி அது வந்து கேப்சூல்னு சொல்லுவாங்க. கேப்சூல் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா வயிற்றாரை பகுதியில் இருக்குது. அடுத்து இதயத்தினுடைய உரை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மீடியாஸ்டினம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதயத்தோட உரை வந்து பெரிகார்டியம். அந்த பெரிகார்டியம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாஸ்டினத்தில் இருக்குது. அடுத்து நுரையீரலோட சவ்வு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூரான்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ளூரா எங்கே இருக்குன்னா மார்பறையில் இருக்குது. சரிங்களா, அவள் தான் இல்லை, ஓரிரு வார்த்தைகள் தான் இருக்குது. விரிவான விடை குறுகிய விடை தான் இருக்குது. சரிங்களா, அடுத்து கருத்து வரைபடம் இருக்கும். அந்த கருத்து வரைபடம் மட்டும் பார்க்கலாம். சரிங்களா, ஸோ கருத்து வரைபடத்தில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்டையில் வந்து புற அமைப்பியல், அதுக்குமா உறுப்பு மற்றும் உறுப்பு மண்டலங்கள்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. சரிங்களா, இப்போ அட்டையில் புற அமைப்பியல் என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, ஈரப்பதமான வலுவழுப்பான தோல், உடற்கண்டங்கள், வளைய கண்ட உணர்வேற்பிகள், முன்பின் ஒட்டுறிஞ்சிகள் அப்படின்னு இருக்குது. உறுப்பு மற்றும் உறுப்பு மண்டலங்கள் பார்த்தீங்கன்னா தீனிப்பை, இறப்பை, குடலும், தோல், இரத்த உடற்குழி கால்வாய்கள், மேல் கீழ் நரம்பு திரள், நெப்டீரியா, இருபால் உயிரி, விந்தகம் மற்றும் அண்டகம் இதெல்லாம் இருக்குது. சரிங்களா, அதுக்கப்புறமா இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா முயல் இருக்குது. முயலில் பார்த்தீங்கன்னா புற அமைப்பியல் மற்றும் உறுப்பு மண்டலங்கள் பற்றி பார்க்கலாம். இப்போ புற அமைப்பியல் பார்த்தீங்கன்னா தோல், உரோமம், நகம், வளைநகம், தலை, உடல், வால், புறச்செவி, வியர்வை, எண்ணெய் மற்றும் பால் சுரப்பிகள், வாய்க்குழி, இறப்பை, குடல், கல்லீரல், கணையம், நுரையீரல், இதயம், முன்பின் நடுமுலை, மெட்டாநெப்ரிக் சிறுநீரகம், ஒருபால் உயிரி, அதாவது ஆண்களில் விந்தகம், பெண்களில் அண்டகம். இதுக்கு ரெண்டுத்துக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த இது பார்த்தீங்கன்னா உணவோட்டம், சுவாசம், காற்றோட்டம், மூளை, கழிவு நீக்கம், இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கரெக்டான ஒரு வகையாக நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சரிங்களா, அவள் தான் இது. கருத்து வரைபடமும் பார்த்தாச்சு, புக் பேக் கொஸ்டினும் பார்த்தாச்சு, முடிஞ்சுது.